திருவாரூர் மாவட்டம் காரைக்கோட்டை பகுதியில் வயதான தாத்தா பாட்டியை அவர்களது பேரனே பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. போதைக்கு அடிமையான பேரன் கொலை செய்யும் அளவிற்கு சென்றது ஏன்? மன்னார்குடி அருகே காரைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் கலியமூர்த்தி தேவி தம்பதி. இவர்களது ஒரே மகன் 25 வயதான ஐயப்பன். பொறியியல் பட்டம் முடித்துள்ள ஐயப்பன் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் தந்தை கலியமூர்த்திக்கும் அவரது குடும்பத்திற்கும் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை இல்லை என்றும் கூறப்படுகிறது. தான் சம்பாதிக்கும் பணத்தை தனது மனைவி மகனுக்கு கூட அனுப்பாமல் தனது வயதான தாய் தந்தைக்கு அனுப்பி வந்துள்ளார் கலியமூர்த்தி. இதனால் தந்தை மீது ஐயப்பன் கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்துள்ளார். கட்டிய கணவனும் பணம் கொடுக்கவில்லை, பெற்று வளர்த்த மகனும் ஊதாரியாக சுற்றி வருகிறான். இந்த சூழலில் வருமானத்திற்கு வழியில்லாமல் தாய் தேவி கூலி வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். வயதான பெண்ணும் தாய் வேலைக்கு செல்ல மகன் ஐயப்பனோ குடிபோதைக்கு அடிமையாகி எதற்கும் உதவாமல் ஊர் சுற்றி வந்திருக்கிறார். இதற்கிடையே தினமும் மது அருந்த பணமில்லாத ஐயப்பன் தாயிடம் அடிக்கடி வாக்குவாதம் செய்து வந்துள்ளார். தாய் பணம் தரவில்லை என்றால் தாத்தா கிருஷ்ணமூர்த்தி பாட்டி சந்திரா வீட்டிற்கு சென்று தொல்லை கொடுக்க ஆரம்பித்துள்ளார். அதுதான் அப்பா கலியமூர்த்தி வெளிநாட்டிலிருந்து கத்தை கத்தையாக பணத்தை அனுப்புகிறாரே, குடிக்க கொஞ்சம் பணம் கொடுத்தால் குறைஞ்சா போயிடுவீங்க என்று தினசரி வந்து தகராறு செய்திருக்கிறார் ஐயப்பன். இதனால் வயதான அந்த தம்பதி பெரும் இன்னலுக்கு ஆளாகி வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் அந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார் ஐயப்பன். மது அருந்தாமல் கை கால்கள் நடுக்கம் எடுக்க கூரை வீட்டில் வசித்து வந்த தாத்தா பாட்டியிடம் சென்று வழக்கம் போல பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்திருக்கிறார். அவர்களும் பணம் கொடுக்க முடியாது என்று கூறி வழக்கம் போல விரட்டி இருக்கிறார்கள். இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய ஐயப்பன் தாத்தா பாட்டியை பெட்ரோல் ஊற்றி சற்றும் கருணையின்றி கொளுத்திவிட்டார். இதில் தாத்தா பாட்டி இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து தாய் தேவிக்கு செல்போனில் தொடர்பு கொண்ட ஐயப்பன் தாத்தா பாட்டியை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திவிட்டேன் என்று கூறியிருக்கிறார். அதிர்ந்து போன தேவி உடனடியாக அங்கு சென்று பார்த்தபோது வயதான தாத்தா பாட்டி இருவரும் உடல் கருகிய நிலையில் உயிரிழந்து கிடந்தது கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். தகவலறிந்த மன்னார்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இருவரின் உடல்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தேவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஐயப்பனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொறியியல் பட்டதாரியான பேரன் தனது சொந்த தாத்தா பாட்டியை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற சம்பவம் காரைக்கோட்டை பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.